அபி இப்ராஹிம் அவர்கள் எழுதிய மிக அற்புதமான ஒரு கவிதை. முதலில் அந்த கவிதையை வாசிக்கிறேன், கேளுங்களேன். எனக்குள் தோன்றிய கவிதையே என்று யாதுமாகியவள் குறித்த ஒரு தலைப்பிற்கு அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான கவிதை. அந்த கவிதை என்ன சொல்லுது அப்படின்னா, எண்ணில் உருவாகி எனக்கே வரமாகி மண்ணில் உலவும் மங்காத செல்வமே, கண்ணில் கலையாகி கணுவோ உருமாறி நெஞ்சில் நிறைந்த நிறைமதி அழகே, தஞ்சம் உன்னிடம், தரவுகள் என்னிடம், உணர்வுகள் கோர்த்ததில் கனவுகள் பழித்தது, இதுவே போதும் இன்பம் நாளும் கையில் கிடைத்த பொக்கிஷமாய் நீ. இப்படி ஒரு அற்புதமான வரிகளை இந்த அபி இப்ராஹிம் என்ற கவிதாயினி அவர்கள் தந்திருக்கிறார்கள். பாருங்களேன், எனக்குள் தோன்றிய கவிதையே. நமக்குள்ள நிறைய விஷயங்கள் தோன்றும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இவர்கள் எழுதியுள்ள கவிதையின் முதல் வரியை பாருங்களேன். எண்ணில் உருவாகி எனக்கே வரமாகி. அதாவது இறைவன் நமக்கு வரம் தருவான். ஆனால் இவங்களுக்குள் உருவான ஒரு கரு இவங்களுக்கே வரமாகி கிடக்கிறதாம். பிள்ளை களி தீர்க்க வந்த குழந்தை அல்லவா அது. அவர்களுக்குள் உருவாகி அந்த கரு அவர்களுக்கு வரமாகி கிடக்கிறதாம். இரண்டாவது வரியை பாருங்க. மண்ணில் உலவும் மங்காத செல்வமே. எல்லா செல்வத்திற்கும் மங்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு தங்கமாக இருந்தாலும் கூட அது சில சமயங்களில் அழுக்கடைந்து உடைந்து சிதைந்து போகும். எல்லா செல்வமுமே என்ன ஆகும்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு, குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதனுடைய மங்கக்கூடிய தன்மையில் உடையதாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, மண்ணில் உலவும் மங்காத செல்வமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் நீ உலவுகின்ற என்னுடைய குழந்தையே, நீ மேலும் மேலும் மிளிர்கிறாயே தவிர, நாளுக்கு நாள் மிளிர்கிறாயே தவிர, நீ மங்காத செல்வம், என்னுடைய மங்காத செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான வரி இல்லையா? அடுத்தது பாருங்களேன். கண்ணில் கலையாகி கனிவோ உருமாறி. அதாவது கவிஞனுக்கு எதை கண்டாலும் கவிதை தெரியும். ஒரு தூசியை கண்டாலும் கவிதை தெரியும், ஒரு இலையை கண்டாலும் தெரியும், மழையை கண்டாலும் தெரியும், மேகத்தை கண்டாலும் தெரியும், வெயிலை கண்டாலும் தெரியும். எல்லாமே கவிஞனின் கண்ணிற்கு ஒரு கலையாக தெரியும். இவங்களுடைய கண்ணில் இவர்களுடைய குழந்தையானது கலையாகி கிடக்கிறது. கனிவோ உருமாறி. கனிவு என்பது மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா மனிதர்களை ஒரு மனிதனிடம் கொண்டு வந்து சேர்ப்பதே கனிவு என்ற அந்த ஒரு குணம்தான். இவங்களுடைய இந்த குழந்தை எப்படி இருக்கிறதா, அந்த கனிவு இந்த குழந்தையா உருமாறி நிற்கிறதாம். இவங்களுடைய வரமா இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த அபி என்ற இந்த கவிதாயினிக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வரமானது கனிவே உருமாறி கிடக்கிறதாம். அடுத்தது பாருங்களேன். நெஞ்சில் நிறைந்த நிறைமதி அழகே. பிறை நிலவும் ஓரழகு, நிறைமதியும் ஓரழகு. பிறை நிலவு கொஞ்சம் இருட்டை சுமந்து நிற்கும், நிறைமதி வெளிச்சத்தை வாரி இறைத்து கொண்டிருக்கும். இவர்களுடைய கவிதையில் இவர்களுக்கு கிடைத்த இந்த வரமானது எப்படி இருக்கிறதா, நிறைமதி போன்ற அழகு. நிறைமதி வெளிச்சத்தையும் வாரி இறைத்து கொண்டு குளிர்ச்சியையும் தந்து கொண்டு இவர்கள் நெஞ்சில் முழுவதும் அழகை சுமந்து கொண்டு இருக்கிறதாம். அடுத்தது பாருங்க. தஞ்சம் உன்னிடம், தரவுகள் என்னிடம். எவ்வளவு அற்புதமான வரி. தஞ்சம் உன்னிடம். இவங்க யார்கிட்ட தஞ்சம் அடைகிறாங்களாம், இவங்களுக்கு கிடைத்த இவங்களுக்குள் உருவான அந்த வரத்திடம் இவர்கள் தஞ்சமாகிறார்கள். ஆனால் அந்த தஞ்சம் கொடுக்கக்கூடிய இடமானது அது எப்படி வளர்ந்தது, எப்படி உருவானது, எப்படி வளர்ந்தது, எல்லா தரவுகளும் அந்த குழந்தையை பற்றி அத்தனை தரவுகளும் யாரிடம் இருக்குமா, அந்த அம்மாவிடம் இருக்குமா. இந்த அபி என்ற அந்த கவிஞரிடம் இருக்கிறது. உணர்வுகள் கோர்த்ததில் கனவுகள் பழித்தது. உணர்வுகள் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் அந்த குழந்தையாக உருமாறி நிற்கிறது. அடுத்தது பாருங்களேன். கனவுகள் பலித்தது என்று இருந்திருக்கலாம். கனவுகள் பலித்ததுன்னா இவர்கள் நினைத்த மாதிரி அந்த குழந்தை கிடைத்தது என்று இருந்திருக்கும். ஆனால் இவர்களுடைய இந்த வரியில் என்ன இருக்குன்னா, கனவுகள் பழித்தது. அதாவது இவர்கள் நினைத்ததை விட இவர்கள் எப்படி இருக்க வேண்டும், தனக்கு கிடைத்த வரமானது எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதைவிட உயர்வான ஒரு வரமானது இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால இவங்க நினைத்த அந்த கனவு கூட பழிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுவே போதும் இன்பம் நாளும். அதாவது இந்த உலகத்துல எத்தனையோ சொத்து சுகம் என்னென்னவோ இருக்கு, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய இன்பத்தை விட இந்த குழந்தை கொடுக்கக்கூடிய இன்பமானது மிக பெரியது என்று சொல்கிறார்கள். அதனால என்ன சொல்றாங்கன்னா, இது போதும், எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வரம் போதும் என்று சொல்கிறார்கள். அதுவே இவர்கள் வாழ்நாள் முழுவதும் இவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய ஒன்றதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கையில் கிடைத்த பொக்கிஷமாய் நீ. அதாவது பொக்கிஷம் என்பது எங்கோ ஒரு மூலையில் இருந்து திடீர்னு நமக்கு கிடைக்கும்.
அப்படி இல்லைன்னாக்கா நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தவங்க நமக்கு கொடுத்த ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நேசித்து அதை வந்து பத்திரமா வச்சுருப்போம். ஆனால் இவங்களுக்கு இறைவனே கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கான் ஒரு பொக்கிஷத்தை. அந்த பொக்கிஷமாக அந்த குழந்தை இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அபி இப்ராஹிம் மிகச்சிறந்த கவிதை, மிகச்சிறந்த கவிஞர். இவர்கள் வந்து இந்த கவிதையை உணர்வுகளை கோர்த்து அவர்கள் உள்ளத்து கிடக்கைகளை முழுவதுமாக சொல்லிக்கொண்டு இந்த கவிதையானது அவர்களிடமிருந்து வந்திருக்கிறது. கவிஞருக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய யாதுமாகியவள் குழுவிற்கும் மிகவும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள்.